அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு எல்ஏ போல்ஸ். அனைவருக்கும் வணக்கம். இன்று ஆகஸ்ட் 13ஆம் தேதி என்னென்ன பங்கு சந்தையில் செய்தி சொல்லியிருக்காங்கிறத பார்த்துடலாம். வழக்கமான டிஸ்க்ளைமர், நம்ம சேனல் முழுக்க ஒரு செய்தி சேனல், அதாவது நியூஸ் சேனல். ஸோ எந்த ரெக்கமெண்டேஷன் கிடையாது, சொல்கிறது எல்லாமே செய்தி மட்டும்தான். நம்ம சொல்கிற செய்திகளில் தவறுகள் இருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ நீங்கள் கண்டிப்பாக கிராஸ் வெரிஃபை பண்ணுங்கள். உங்கள் செபி அட்வைஸர் இல்லை உங்கள் ஃபைனான்ஷியல் அட்வைஸ் கேட்டு அந்த நியூஸ்லாம் கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அவங்க முடிடுங்க. நான் ஒரு செபி அட்வைசர் இல்லை, நான் ஒரு சாதாரண இன்வெஸ்டர். எனக்கு தெரிஞ்ச செய்தியோ ஒரு நண்பர்கிட்ட சொல்கிற மாதிரி உங்கள்கிட்ட சொல்கிறேன். ஸோ இது முழுக்க செய்தி பயிர்வு. நீங்கள் கண்டிப்பாக கிராஸ் வெரிஃபை பண்ணுங்கள். நம்ம சேனலில் டெய்லி ஒரு வீடியோ போட்டுருவோம். ஸோ நீங்கள் டெய்லி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெய்லி பயனுள்ளதாக இருக்கலாம். ஏன்னா நியூஸுங்கிறது உடனே தெரிஞ்சால் தான் அது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். ஸோ டெய்லி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய லிஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ரிசல்ட்டு, அதுக்கப்புறம் டிவெண்டு, அதுக்கப்புறம் ஸ்பிட் இருக்குது, அதுக்கப்புறம் பைபேக் இருக்குது, அதுக்கப்புறம் ஆர்டர் ரிசீவ்ட் பை லிஸ்டட் கம்பெனிஸ், அதுக்கப்புறம் அப்கமிங் போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் மீட்டிங். கடைசியாக பார்த்தீங்கன்னா நண்பர் ஒருவர் கேட்டிருந்தார் ஒரு கேள்வி, 2-3 நாள் தொடர்ந்து கேட்டிருக்காரு. அதாவது இந்த ஸ்பிட்டு போனஸ் இந்த மாதிரி கொடுக்காங்களா, ஃபேஸ் புக் வேல்யூ குறையுமான்னு கேட்டிருக்காரு. புக் வேல்யூவில் மாற்றம் வருமானு, புக் வேல்யூ குறையும், பட் அது எப்படிங்கிறது நான் எக்ஸாம்பிளோட சொல்லியிருக்கேன். ஸோ அது விருப்பம் இருந்தால் நீங்கள் கடைசி வரைக்கும் பாருங்கள், இல்லைனா கடைசி டைமில் நீங்கள் ஸ்கிப் பண்ணிடலாம். நீங்கள் நம்ம பார்க்கக்கூடிய ஃபஸ்ட்டு ஸ்டாக்குன்னு பார்த்தீங்கன்னா ஜிபிடி ஹெல்த் கேர் லிமிடெட், 182 ரூபா கரண்ட் பேஸு, கிட்டத்தட்ட 10 கோடி ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. ஸோ ரிசல்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா ஒப்பிட்டு பார்க்கும்போது இயர் குவார்டர் ஒப்பிட்டு பார்க்கும்போது டவுன் ஆகிருக்கு. ஸோ ரிசல்ட் வந்து கொஞ்சம் டவுன் ஆகிருக்கு. பட் கம்பெனி 10 கோடி ப்ராஃபிட் பண்ணுறாங்கிறது ஓரளவுக்கு நல்ல விஷயம். எம்சார்ட் டெக்னாலஜிஸ் லிமிடெட் 1783 ரூபா கரண்ட் பேஸு, 4 கோடியே 54 லட்சம் ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது ரிசல்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டவுனான ரிசல்ட்டு. ஏன்னா இது ஒப்பிட்டு பார்க்கும்போது எல்லா ப்ராமெட்லையும் வீழ்ச்சி அடைஞ்சிருக்கு. ஸோ ரிசல்ட்டு டவுனாக வந்திருக்கு. ஸ்டார் பேப்பர்ஸ் மில்ஸ் லிமிடெட் 232 ரூபா கரண்ட் பேஸு, 14 கோடி ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. கம்பெனி 14 கோடி ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. இருந்தாலும் நம்ம ஒப்பிட்டு பார்க்கும்போது இயரில் ரொம்ப டவுன் ஆகிருக்கு. ஸோ ரிசல்ட் வந்து கொஞ்சம் டவுனாக தான் இருக்குது. ஜீனஸ் பேப்பர் அண்ட் போர்ட்ஸ் லிமிடெட் 25 ரூபா கரண்ட் பேஸு, 3 கோடி ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. இது இயரில் ஒரு எக்ஸலண்ட்டான ரிசல்ட்டு, கிட்டத்தட்ட பல மடங்கு உயர்ந்திருக்கு. ஸோ நல்ல ஒரு எக்ஸலண்ட்டான ரிசல்ட்டாக போஸ்ட் பண்ணியிருக்காங்க நம்ம ஜீனஸ் பவர் அண்ட் போர்ட்ஸ் லிமிடெட். ஸோ நல்ல ஒரு எக்ஸலண்ட்டான சூப்பரான ரிசல்ட்டு. அமிர்தாஞ்சன் ஹெல்த் கேர் லிமிடெட் 755 ரூபா கரண்ட் பேஸு, 4 கோடியே 62 லட்சம் ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. இது இயரில் கொஞ்சம் வீழ்ச்சி அடைஞ்சிருக்கு. இது ஒப்பிட்டு பார்க்கும்போது ஸோ ஒரு பெரிய டவுன் தான் இருக்குது இயரில். எஃப்எஸ்என் இ காமர்ஸ் வெஞ்சர்ஸ் லிமிடெட், அதாவது நம்ம நைக்கா அந்த பிராண்டை வச்சிருக்க கம்பெனி, 187 ரூபா கரண்ட் பேஸு, கிட்டத்தட்ட 13 கோடியே 60 லட்சம் ப்ராஃபிட்டு. ஸோ நல்ல ஒரு ப்ராஃபிட் தான் பண்ணியிருக்காங்க. இயர் குவார்டர் ரெண்டுலேயுமே பார்த்தீங்கன்னா எக்ஸலண்ட்டான ரிசல்ட்டாக போஸ்ட் பண்ணியிருக்காங்க நம்ம நைக்கா, அதாவது எஃப்எஸ்என் இ காமர்ஸ் வெஞ்சர். இந்தியன் ரயில்வே கார்ட்டரிங் அண்ட் டூரிசம் கார்பரேஷன் லிமிடெட் ஐஆர்டிசி 918 ரூபா கரண்ட் பேஸு, 308 கோடி ப்ராஃபிட்டு. ஸோ இயரில் ஒரு சூப்பரான ரிசல்ட்டை தான் போஸ்ட் பண்ணியிருக்காங்க. குவார்டர் சின்ன இம்ப்ரூவ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஈஸி ட்ரிப் பிளானர்ஸ் லிமிடெட் 39 ரூபா கரண்ட் பேஸு, 34 கோடி ப்ராஃபிட்டு. ஸோ இயர் குவார்டர் வேண்டாம், இயரை மட்டும் பார்க்கும். ஸோ 31% கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட சூப்பரான ரிசல்ட் தான் போஸ்ட் பண்ணியிருக்காங்க ஈஸி ட்ரிப் பிளானரும். நீங்கள் வேணால் நிதானமாக தெளிவாக பார்த்துக்கோங்க எவ்வளோ பர்சன்டேஜ் கூடியிருக்குன்னு. நான் வெறும் சிம்பிளாக நல்ல ரிசல்ட்டாக மோசமான ரிசல்ட்டாக மட்டும் சொல்லிடுறேன். அடுத்து என்பிசிசி இந்தியா லிமிடெட் 173 ரூபா கரண்ட் பேஸு, 107 கோடி ப்ராஃபிட். இயரில் 38%. ஸோ ஒரு சூப்பரான நல்ல ரிசல்ட் தான் இயரை பொறுத்த வரைக்கும். பிரிமல் என்டர்பிரைசஸ் லிமிடெட் கரண்ட் பேஸ் 985, 181 கோடி ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. என்னதான் கம்பெனி 181 கோடி ப்ராஃபிட் பண்ணாலும் நம்ம ஒப்பிட்டு பார்க்கும்போது ரொம்ப டவுன் ஆகிருக்கு இயரில். இந்துஸ்தான் ஃபுட்ஸ் லிமிடெட் 551 ரூபா கரண்ட் பேஸு, 27 கோடி ப்ராஃபிட். இயர் குவார்டர் ரெண்டுலேயுமே இம்ப்ரூவ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ குட் ரிசல்ட்டு, நல்ல ரிசல்ட்டாக போஸ்ட் பண்ணியிருக்காங்க இந்துஸ்தான் ஃபுட். முத்தூட் ஃபைனான்ஸ் லிமிடெட் 1853 ரூபா கரண்ட் பேஸு, 1079 கோடி ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. ஸோ நல்ல ஒரு ப்ராஃபிட் தான். ஸோ இது ஒப்பிட்டு பார்க்கும்போது உயர்ந்திருக்கு. ஸோ ஓரளவுக்கு ஓகேவான டீசனான ரிசல்ட்டாக போஸ்ட் பண்ணியிருக்காங்க. குல்சன் பாலியால்ஸ் லிமிடெட் 182 ரூபா கரண்ட் பேஸு, கிட்டத்தட்ட 9 கோடியே 21 லட்சம், கிட்டத்தட்ட 10 கோடி ப்ராஃபிட்டு. ஸோ இது ஒப்பிட்டு பார்க்கும்போது நல்ல ஒரு சூப்பரான ரிசல்ட்டாக எக்ஸலண்ட்டான ரிசல்ட்டாக போஸ்ட் பண்ணியிருக்காங்க இயர்லேயும். அதேமாதிரி கடந்த குவார்டரை கம்பேர் பண்ணி பார்த்தாலும். மீரா இண்டஸ்ட்ரீஸ் லிமிடெட் 54 ரூபா கரண்ட் பேஸு, 92 லட்சம் ப்ராஃபிட்டு, கிட்டத்தட்ட 1 கோடி ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம். ஸோ இது ஒரு எக்ஸலண்ட்டான ரிசல்ட்டு இயர் குவார்டர். ஸோ எக்ஸலண்ட்டான ரிசல்ட்டை போஸ்ட் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி டிவிடெண்ட் அறிவிச்சிருக்காங்க. ஒரு ஷேருக்கு 50% டிவிடெண்ட், கரண்ட் பேஸ்க்கு 1% வருது டிவிடெண்டு. இதற்கான ரெக்கார்ட் டேட் வந்து 23 ஆகஸ்ட் 2024. செக்டர் இண்டஸ்ட்ரியல் ப்ராடக்ட்டில் இருக்காங்க. வருஷத்துக்கு ஒரு தடவை டிவிடெண்ட் தராங்க மீரா இண்டஸ்ட்ரீஸ். மணப்புரம் ஃபைனான்ஸ் லிமிடெட் 207 ரூபா கரண்ட் பேஸு, 557 கோடி ப்ராஃபிட்டு. ஸோ இயரில் மட்டும் சின்ன இம்ப்ரூவ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஓரளவுக்கு நல்ல ரிசல்ட்டு இயரில். குவார்டர் எந்த மாற்றங்கள் பெருசாக இல்லை. அதுமாதிரி 1 ரூபா டிவிடெண்ட் அறிவிச்சிருக்காங்க. டிவிடெண்ட் ஆல்ரெடி அறிவிச்சது தான். டிவிடெண்ட் பார்த்தீங்கன்னா 6% வருது. இதற்கான ரெக்கார்ட் வந்து 26 ஆகஸ்ட்னு சொல்கிறாங்க கம்பெனி. செக்டர் வந்து என்பிஎஃப்சி நான் பேங்கிங் ஃபைனான்ஷியல் கம்பெனி. வருஷத்துக்கு 4 தடவை டிவிடெண்ட் தராங்க. ஸோ ஆக்சுவலி இந்த டிவிடெண்ட் இன்றைக்கி தான் அனௌன்ஸ் பண்ணாங்க. நான் இதை கொஞ்சம் மாற்றி சொல்லிட்டேன்.
ஃபோர்ஸ் மோட்டார்ஸ் லிமிடெட் கரண்ட் ப்ரைஸ் 8191, 20 ரூபா டிவிடெண்ட் ஆல்ரெடி அறிவிச்சிருந்தாங்க. டிவிடெண்ட் கால் பர்சன்ட். இதற்கான ரெக்கார்ட் வந்து 28 ஆகஸ்ட். செக்டர் பார்த்தீங்கன்னா பேசஞ்சர் அண்ட் யூட்டிலிட்டியில் வெஹிக்கிளில் இருக்குங்க. வருஷத்துக்கு ஒரு தடவை டிவிடெண்ட் தராங்க ஃபோர்ஸ் மோட்டார். கஜாரியா செராமிக்ஸ் லிமிடெட் 1416 ரூபா கரண்ட் ப்ரைஸ், 6 ரூபா டிவிடெண்ட் அறிவிச்சிருக்காங்க. டிவிடெண்டில் 6% வருது. இதற்கான ரெக்கார்ட் வந்து 30 ஆகஸ்ட். செக்டர் பார்த்தீங்கன்னா செராமிக்ஸில் இருக்காங்க. வருஷத்தில் 2 இல்லை 3 டிவிடெண்ட் தராங்க கஜாரியா செராமிக்ஸ். ஸ்வஸ்திக் சேஃப் டெபாசிட் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் லிமிடெட் கரண்ட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 11.23, 1 ரூபா டிவிடெண்ட் அடிச்சிருக்காங்க. என்னதான் இது பார்த்தா அதிசயமாக இருக்குன்னா இந்த அதிசயமாக இருக்க ஸ்டாக்கை வாங்க முடியாது. அதுதான் காரணம். இது ஒரு தகவலாக மட்டும் சொல்கிறேன். ஏன்னா தெரிஞ்சுக்குவாங்க. டப்பாரே டூல் மாதிரி உங்களுக்கு தெரிஞ்ச டப்பாரே டூல் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். இது அதே மாதிரி தான் ஒரு நல்ல கம்பெனி. இதில் பார்த்தீங்கன்னா வருஷத்துக்கு 1 ரூபா டிவிடெண்ட் தராங்க. பட் ஸ்டாக்கோட ப்ரைஸ் ட்ரேட் ஆகாது. கடைசியாக ட்ரேட் ஆனது ஜனவரி 2024 தான் ட்ரேட் ஆகிருக்கு. அதுவும் ஒரே ஒரு குவான்டிட்டி மட்டும் ஒருத்தங்க வாங்கினாங்க, ஒருத்தங்க விற்றுருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஸ்டாக்லாம் இப்படி தான் நடக்கும். பட் நல்ல டிவிடெண்ட் கொடுக்கக்கூடிய ஸ்டாக்கு இப்படி வாங்க முடியாது. ஸோ இப்படி ஒரு ஸ்டாக் இருக்குன்னு மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ டிவிடெண்ட் ஈல்டு பார்த்தீங்கன்னா 9% வருது. வருஷத்துக்கு 10% டிவிடெண்டாக கொடுத்துட்றாங்க இந்த கம்பெனி. பட் பை பண்ண முடியாது, ஈஸி இல்லை. கேன்டபிள் ரீட்டைல் இந்தியா லிமிடெட் கரண்ட் ப்ரைஸ் 270, 10 கோடி ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க இயர். ஸோ வீழ்ச்சி தான் அடைஞ்சிருக்கு 7%. ஸோ ரிசல்ட் ஆனது கொஞ்சம் டவுனாக தான் இருக்குது ரெண்டு இதுலேயும் ஒப்பிட்டு பார்க்கும்போது. அதேமாதிரி இவங்க டிவிடெண்ட் ஆல்ரெடி 50 பைசா அறிவிச்சிருந்தாங்க. ஸோ கரண்ட் ப்ரைஸ்க்கு டிவிடெண்ட் பார்த்தீங்கன்னா 4% குறைவாக இருக்குது. இதற்கான ரெக்கார்ட் வந்து 30 ஆகஸ்ட்னு சொல்கிறாங்க கம்பெனி. செக்டர் வந்து கார்மெண்ட்ஸ் அண்ட் அப்ளைன்ஸில் இருக்காங்க. வருஷத்துக்கு ஒரு தடவை டிவிடெண்ட் தராங்க. மெடி அசிஸ்ட் ஹெல்த் கேர் சர்வீசஸ் லிமிடெட் கரண்ட் ப்ரைஸ் 542, 1 ரூபா 25 டிவிடெண்ட் அறிவிச்சிருந்தாங்க. டிவிடெண்ட் 4%. இதற்கான ரெக்கார்ட் வந்து 6 செப்டம்பர்னு சொல்கிறாங்க கம்பெனி. செக்டர் வந்து இன்சூரன்ஸ் டிஸ்ட்ரிபியூட்டராக இருக்காங்க. மெடி அசைஸ். ஹெல்டின் கிளாஸ் லிமிடெட் கரண்ட் ப்ரைஸ் 124, 20 பைசா டிவிடெண்ட் அறிவிச்சிருந்திருக்காங்க. டிவிடெண்ட் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு 6%. இதற்கான ரெக்கார்ட் வந்து 12 செப்டம்பர். செக்டர் வந்து பேக்கேஜிங்கில் இருக்காங்க. வருஷத்துக்கு ஒரு தடவை டிவிடெண்ட் தராங்க ஹெல்டின் கிளாஸ் லிமிடெட். ஏபிசி இந்தியா லிமிடெட் 110 ரூபா கரண்ட் ப்ரைஸ், 50 பைசா டிவிடெண்ட் அறிவிச்சிருந்தாங்க. டிவிடெண்டில் 6%. ரெக்கார்ட் டேட் 19 செப்டம்பர். செக்டர் வந்து ரோட் டிரான்ஸ்போர்ட்டில் இருக்காங்க. வருஷத்துக்கு ஒரு தடவை டிவிடெண்ட் தராங்க. ஃப்ளூடோமேட் லிமிடெட் கரண்ட் ப்ரைஸ் 646, 5 ரூபா 50 பைசா டிவிடெண்ட் அறிவிச்சிருந்தாங்க. டிவிடெண்டில் 1% கிட்ட வருது. இதற்கான ரெக்கார்ட் வந்து 19 செப்டம்பர் ஆக்கலாம். ஸ்டார் மென்ஷன் பண்ணியிருக்கேன், கொஞ்சம் கிராஸ் வெரிஃபை பண்ணுங்கள். செக்டர் வந்து இண்டஸ்ட்ரியல் ப்ராடக்ட்டில் இருக்காங்க. வருஷத்துக்கு ஒரு தடவை டிவிடெண்ட் தராங்க. ஸ்வீட்ஸ் மிலிட்ரி கன்சியூமர் கூட்ஸ் லிமிடெட் கரண்ட் ப்ரைஸ் 27, 10 பைசா டிவிடெண்ட் அறிவிச்சிருந்தாங்க. டிவிடெண்டில் பார்த்தீங்கன்னா 4% அதிகம். இதற்கான ரெக்கார்ட் வந்து 20 செப்டம்பர். செக்டர் பார்த்தீங்கன்னா டைவர்சிஃபைட் கன்சியூமர் ப்ராடக்ட்டில் இருக்காங்க. வருஷத்துக்கு ஒரு தடவை டிவிடெண்ட் தராங்க ஸ்வீட்ஸ் மிலிட்ரி லிமிடெட். அடுத்து நம்ம பார்க்குறது இவான்ஸ் எலக்ட்ரிக் லிமிடெட் கரண்ட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 294. இது ஒரு எஸ்எம்இ கேட்டகரி. ஸோ மினிமம் லாட் சைஸே பார்த்தீங்கன்னா 500 குவான்டிட்டி. அது குறைஞ்சி பை சேல் பண்ண முடியாது. 3 ரூபா டிவிடெண்ட் அறிவிச்சிருக்காங்க. டிவிடெண்டில் 1% வருது. ரெக்கார்ட் வந்து 20 செப்டம்பர். செக்டர் வந்து டைவர்சிஃபைட் கமர்ஷியல் சர்வீஸில் இருக்காங்க. வருஷத்துக்கு ஒரு தடவை டிவிடெண்ட் தராங்க இவான்ஸ் எலக்ட்ரிக் லிமிடெட். விஜி ஸ்பெஷாலிட்டிஸ் ஃபுட் இன்கிரியன்ட் லிமிடெட் கரண்ட் ப்ரைஸ் 435, 1 ரூபா டிவிடெண்ட் ஆல்ரெடி அறிவிச்சிருந்தாங்க. டிவிடெண்டில் 4%. அந்த ரெக்கார்ட் வந்து மாற்றிருக்காங்க. முதல்ல வந்து 17 செப்டம்பர்னு சொன்னாங்க. இப்போ அதை மாற்றிட்டு புது ரெக்கார்ட் வந்து 21 செப்டம்பர். ஸோ அது வரைக்கும் ஹோல்ட் பண்ணால் அந்த 1 ரூபா டிவிடெண்ட் கிடைக்கும். செக்டர் வந்து ஸ்பெஷாலிட்டி கெமிக்கலில் இருக்காங்க. ஹடி இண்டஸ்ட்ரீஸ் லிமிடெட் கரண்ட் ப்ரைஸ் 48 ரூபா, 1 ரூபா 25 பைசா டிவிடெண்ட் அறிவிச்சிருக்காங்க. டிவிடெண்டில் பார்த்தீங்கன்னா 2% கிட்ட வருது. ஸோ நல்ல ஒரு டீசனான டிவிடெண்ட் மாதிரி தெரியுது. பட் இதற்கான ரெக்கார்ட் வந்து கம்பெனி இன்னும் அனௌன்ஸ் பண்ண மாதிரி தெரியல. கூடிய வரையில் வரும். செக்டர் வந்து கார்மெண்ட்ஸ் அண்ட் அப்ளைன்ஸில் இருக்காங்க. அடுத்து நான் பார்க்குறது டெக்னோ கிராஃப்ட் இண்டஸ்ட்ரீஸ் இந்தியா லிமிடெட் 3266 ரூபா கரண்ட் ப்ரைஸ். பைபேக் அறிவிச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட 4500 பைபேக் பண்ணுறாங்க. ஸோ நல்ல ஒரு சூப்பரான பைபேக். கிட்டத்தட்ட 40% கிட்ட வருது ப்ரீமியம். ஸோ நல்ல ஒரு சூப்பரான பைபேக்னு சொல்லணும். இது மொத்தமாக பார்த்தீங்கன்னா 2,88,889 ஷேர் பைபேக் பண்ண போகிறாங்க. 130 கோடி இதுக்காக கம்பெனி ஒதுக்கியிருக்காங்க. இதற்கான ரெக்கார்ட் பார்த்தீங்கன்னா 27 ஆகஸ்ட். ஸோ அது வரைக்கும் நம்ம ஹோல்ட் பண்ணோம்னா இந்த பைபேக்கில் பார்ட்டிசிபேட் பண்ணலாம். பட் பைபேக் ஆசைப்பட்ட இந்த ஸ்டாக்கை வாங்கிடுவாங்க. ஏன்னா எல்லா ஸ்டாக்கையும் வாங்க மாட்டாங்க, குறிப்பிட்ட ஸ்டாக் மட்டும் தான் வாங்குவாங்க. செக்டர் வந்து அயர்ன் அண்ட் ஸ்டீல் ப்ராடக்ட்டில் இருக்காங்க. நம்ம டெக்னோ கிராஃப்ட் இண்டஸ்ட்ரீஸ் லிமிடெட். அடுத்து கேடிடிஎல் லிமிடெட் 3460 ரூபா கரண்ட் ப்ரைஸ், 3700 பைபேக் அறிவிச்சிருந்தாங்க. இதெல்லாம் கொஞ்சம் பழசு தான், அதை முதலே அறிவிச்சிட்டாங்க. ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா கரண்ட் ப்ரைஸ்க்கு 350 தான் அதிகமாக கொடுத்து பைபேக் பண்ணுறாங்க. ஸோ நல்ல ஒரு சூப்பரான பைபேக் சொல்ல முடியாது, ஓரளவுக்கு நார்மலான டீசனான பைபேக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2,37,837 ஷேர் பைபேக் பண்ணுறாங்க. 88 கோடி இதுக்காக கம்பெனி ஒதுக்கியிருக்காங்க. இதற்கான ரெக்கார்ட் பார்த்தீங்கன்னா 27 ஆகஸ்ட்னு இன்றைக்கி சொல்லியிருக்காங்க. ஸோ இது அறிவிச்சது முதல்ல அறிவிச்சிட்டாங்க. ரெக்கார்ட் தான் இன்றைக்கி வந்திருக்கு. 27 ஆகஸ்ட் தான் ரெக்கார்ட். செக்டர் வந்து ஜெம்ஸ் அண்ட் ஜுவல்லரி வாட்சஸில் இருக்காங்க. ஸோ இந்த ஸ்டாக் நீங்கள் ஹோல்ட் பண்ணால் நீங்களும் பைபேக்கில் பார்ட்டிசிபேட் பண்ணலாம். நீங்கள் ஆல்ரெடி ஹோல்ட் பண்ணிங்கன்னா பைபேக்கில் பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள். அதுக்குன்னு ரேஷன்லாம் பார்க்காதீங்க. உங்கள்கிட்ட இருக்க எல்லா ஷேரையுமே அப்ளை பண்ணுங்கள். தேவையானதை எடுத்துகிட்டு மீதி அவங்க ரிட்டர்ன் கொடுத்துருவாங்க. ஏன்னா பார்ட்டிசிபேட் கமிஷனாக இருந்தால் அவங்க அதிகமான ஷேர் எடுக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் இதெல்லாம் ஒரு லக் பேஸ் மாதிரி தான். அடுத்து பார்த்தீங்கன்னா HEG லிமிடெட் 2167 ரூபா கரண்ட் ப்ரைஸ்,
ஒரு ஸ்பிட் அறிவிச்சிருக்காங்க 1:5, அதாவது ஃபேஸ் வேல்யூ 10 இருக்குது, அதை 2 மாற்றுறாங்க. ஸோ ஒரு ஷேர் 5 ஷேராக ஸ்பிட் ஆகும், அதுமாதிரி ப்ரைஸும் அட்ஜஸ்ட் ஆயிரும். செக்டர் வந்து 8 ஹவர்ஸ் அண்ட் ரெக்டிஃபயர்ஸில் இருக்காங்க. ரெக்கார்ட் எஸ்டேட் வந்து இன்னும் அனௌன்ஸ் பண்ணல, ஏன்னா இன்றைக்கி தான் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ கோழி வாரத்தில் 2-3 நாளில் ஒரு வாரம் கழிச்சு நம்மளுக்கு அதை பற்றி டேட் அனௌன்ஸ் பண்ணுவாங்க. ஸோ பொறுத்திருந்து தான் இருக்கணும். அடுத்து பார்த்தீங்கன்னா கொனாட் இன்ஜினியர்ஸ் லிமிடெட் கரண்ட் ப்ரைஸ் 165, 1:2 ஸ்பிட் அறிவிப்போன்னு சொன்னாங்க, அதுமாதிரி அறிவிச்சிருக்காங்க. ஃபேஸ் வேல்யூ 10 இருக்காதான் 5 மாற்றுறாங்க. ஸோ ஒரு ஷேர் 2 ஷேராக ஸ்பிட் ஆகும். ரெக்கார்டு எஸ்டேட் வந்து இன்னும் வெளியிடல, கூடிய வரும். செக்டர் வந்து சிவில் கன்ஸ்ட்ரக்ஷனில் இருக்காங்க. அடுத்து நான் பார்க்குறது ஆர்டர்ஸு. GE பவர் இந்தியா லிமிடெட் 453 ரூபா கரண்ட் ப்ரைஸு. 47,27,00,000 ஆர்டர் கொடுத்தது ஸ்ட்ரீக் எனர்ஜி சர்வீசஸ் இந்தியா பிரைவேட் லிமிடெட். மொனடா இன்ஜினியரிங் லிமிடெட் 3,250 ரூபா கரண்ட் ப்ரைஸு. 85,14,00,000 ஆர்டர் கொடுத்தது BSNL பாரத் சன்சார் நிகாம் லிமிடெட். ரூல்கா எலக்ட்ரிக்கல்ஸ் லிமிடெட் 485 ரூபா கரண்ட் ப்ரைஸு. 44 லட்சம் மொத்தமாக பார்த்தீங்கன்னா 47 லட்சத்துக்கான ஆர்டர் கிடச்சிருக்கு. நிறைய ஆர்டர் கிடச்சிருக்கு, ஒரு 6 ஆர்டர். ஸோ நிறைய கிளைண்ட் கொடுத்துருக்காங்க. அதில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா சாப்பர் ஸ்டாப்பு அவங்க தான் அதிகமாக கொடுத்துருக்காங்க. அதேமாதிரி பலவா இன்டர்லெக் ப்ரைவேட் லிமிடெட் இவங்களும் அதிகமான ஆர்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ மொத்த ஆர்டரோட மதிப்பு 44 லட்சம். அடுத்து ஐநாக்ஸ் வெயின் லிமிடெட் 216 ரூபா கரண்ட் ப்ரைஸு. இவங்களுக்கு வந்து மெகாவாட்டுக்கு ஆர்டர் கிடச்சிருக்கு. கிட்டத்தட்ட 51 மெகாவாட்டுக்கான ஆர்டர் கிடச்சிருக்கு. இது நம்ம தமிழ்நாட்டில் தான் வைக்க போகிறாங்கன்னு நினைக்கிறேன். இந்த வேலை நடக்க போகுது. ஸோ அந்த மதிப்பில் சொல்ல அவங்க மெகாவாட்டில் தான் சொல்லுவாங்க பெரும்பாலும் பவர் கம்பெனி. ஸோ 81 மெகாவாட்டுக்கான ஆர்டர் கிடச்சிருக்கு. வாஸ்கான் இன்ஜினியரிங் லிமிடெட் 74 ரூபா கரண்ட் ப்ரைஸு. 331 லட்சத்துக்கான ஆர்டர் கிடச்சிருக்கு. கொடுத்தது சீஃப் இன்ஜினியர் பப்ளிக் ஒர்க் ரீஜனல் டிபார்ட்மெண்ட் கொங்கன், அதாவது நம்ம மகாராஷ்டிராவில் கொங்கன்லேருந்து இந்த ஆர்டர் கிடச்சிருக்கு. இந்த வாஸ்கான் இன்ஜினியரிங் லிமிடெடுக்கு இது வந்து ஒரு மெடிக்கல் காலேஜ் நிறுவனத்துக்கான ஆர்டர் நினைக்கிறேன். ஸோ நல்ல ஒரு டீசனான ஆர்டர் மாதிரி தான் தெரியுது. அடுத்து பார்த்தீங்கன்னா அப்கமிங் போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் மீட்டிங் மே கன்சிடர், அதாவது வரவிருக்கும் போர்டு மீட்டிங்கில் இது குறித்து முடிவெடுக்க வாய்ப்பு இருக்க மாதிரி கம்பெனி சொல்கிறாங்க. ஸோ எடுப்பாங்க மாட்டாங்கிறது போர்ட் ஆஃப் டைரக்டர்கள் தான் இருக்குது. ஸோ அதில் நான் ஃபஸ்ட்டாக பார்க்குறது கிடுஜா இந்தியா லிமிடெட் கரண்ட் ப்ரைஸ் 415, 30 ஆகஸ்ட்டில் போர்டு மீட்டிங் இருக்குது. அந்த போர்டு மீட்டிங்கில் ஸ்டாக் ஸ்பிட் கொடுத்து முடிவெடுப்போம்னு சொல்கிறாங்க. அதாவது இப்படி இவங்களே முதல்ல சொல்லிட்டாங்க 1:10 கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஃபேஸ் வேல்யூ 10 இருக்குது, அதை 1 மாற்றத்துக்கான வாய்ப்பு இருக்க மாதிரி இவங்க இப்போயே சொல்கிறாங்க. முடிஞ்சளவுக்கு அதே மாதிரி தான் கம்பெனியும் கன்ஃபார்ம் பண்ணதுக்கு வாய்ப்பு இருக்குது. செக்டர் வந்து NBFC நான் பேங்கிங் ஃபைனான்ஷியல் கம்பெனியில் இருக்காங்க. கிடுஜா இந்தியா லிமிடெட். அதுமாதிரி நண்பர் ஒருவா கேட்டிருந்தார். இது வந்து எல்லாத்துக்கும் கிடையாது, நியூஸ் முடிஞ்சதை நீங்கள் ஸ்கிப் பண்ணலாம். நண்பர் ஒருவா கேட்டிருந்தார் ஆல்ரெடி. இதே மாதிரி இந்த ஸ்டாக் ஸ்பிட் கொடுக்குறனால ஃபேஸ் வேல்யூ புக் வேல்யூவில் மாற்ற வருமா அப்படின்னு கேட்டிருந்தார். கண்டிப்பாக வரும். ஸோ நீங்கள் ஏன்னா அங்கே வந்து ஸ்பிட்டு போனஸ் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் ஈக்விட்டி ஷேர் வந்து அவுட்ஸ்டாண்டிங் ஈக்விட்டி ஷேர் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அதனால் இந்த மாற்றங்கள்ங்கிறது கண்டிப்பாக வரும். உதாரணத்துக்கு நாங்கள் மில்க் ஃபுட் இதை எடுத்திருக்கேன். ஸோ இவங்க நீங்கள் பார்க்கலாம். இது வந்து நேற்று டேட்டு 12 ஆகஸ்ட்டு நேற்று எடுத்த ஸ்க்ரீன்ஷாட்டு. நான் அதுதான் நம்பர்கிட்ட சொன்னேன், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு எக்ஸாம்பிளோட சேர்த்து சொல்கிறேன்னு. ஸோ நேற்று பார்த்தீங்கன்னா 780 ரூபாய் க்ளோஸ் ஆயிருக்கு. பட் இன்றைக்கி நீங்கள் பார்த்துருக்கேன். இன்றைக்கி நம்ம பார்க்குறது பார்த்தீங்கன்னா இன்றைக்கி கரண்ட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா குறைஞ்சிட்டு கிட்டத்தட்ட 205 ரூபாயில் தான் இருக்குது. ஏன்னா வந்து 1:4 1:1 போனஸும் தராங்க. அதுமாதிரி ஃபேஸ் வேல்யூ 10 இருக்காத 5 மாற்றுறாங்க. ஸோ ஃபேஸ் வேல்யூ 5 இருக்காத 10 இருக்காத 5 மாற்றினா ஒரு ஷேரு 2 ஷேராக ஸ்பிட் ஆகும். இந்த 2 ஷேருக்கு 2 ஷேர் போனஸ் வரும். ஏன்னா 1:1 2 ஷேருக்கு 2 ஷேர் போனஸ். ஸோ ஒரு ஷேரு 4 ஷேராக மாறுது. ஸோ அந்த 4 ஷேராக மாறினால தான் ப்ரைஸ் அட்ஜஸ்ட் பண்ணுங்கிறது இன்றைக்கி நடந்திருக்கு. ஸோ அதில் நீங்கள் பார்க்கலாம். நேற்று பார்த்தீங்கன்னா புக் வேல்யூ பார்த்தீங்கன்னா 341 ரூபா இருந்துச்சு. ஸோ நேற்று 341 ரூபா இருந்துச்சு. பட் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா புக் வேல்யூ 84 ரூபா 90 இருக்குது. ஸோ இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த புக் வேல்யூ 341 4ஆல் வகுக்கணும். ஏன்னா ஒரு ஷேர் 4 ஷேராக மாறனால இது 4ஆல் வகுத்தீங்கன்னா 85 ரூபா 25 வருது. பட் கொஞ்சம் முன்ன பின்ன தான் வரும், அது வந்து மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இங்கே 84 ரூபா வந்திருக்கு. அதேமாதிரி EPSும் குறையும். ஏன்னா வந்து நம்பர் ஆஃப் ஷேர் அதிகரிச்சதுன்னா EPSும் குறையும். ஸோ இங்கே நேற்று பார்த்தீங்கன்னா EPS 13 ரூபா 90 இருந்திருக்கு. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா EPS பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 3 ரூபா 46 இருக்குது. ஸோ இப்போ நீங்கள் இதையும் நான் கேல்குலேட் பண்ணியிருக்கேன். 13 ரூபா 90 4ஆல் வகுத்தீங்கன்னா 3 ரூபா 47. ஸோ கொஞ்சம் முன்ன பின்ன தான் இருக்கும் அந்த ப்ளஸ் ஆர் மைனஸு. அதே மாதிரி இன்ட்ரெஸ்டிக் வேல்யூவும் குறையும். நேற்றுக்குள்ள இன்ட்ரெஸ்டிக் வேல்யூ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 195. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 4ஆல் அதே 195 4ஆல் வகுத்தோம்னா 48 ரூபா 75. ஸோ இங்கே நீங்கள் பார்க்கலாம் 48 ரூபா 50. ஸோ இதே மாதிரி கொஞ்சம் ப்ளஸ் ஆர் மைனஸு. ஸோ EPS புக் வேல்யூ இந்த மாதிரி சில விஷயங்கள் கண்டிப்பாக மாறும். ஏன்னா நம்பர் ஆஃப் ஈக்விட்டி ஷேர் அதிகரிக்கும் போது புக் வேல்யூ மற்றபடி இன்ட்ரெஸ்டிக் வேல்யூ EPS இதெல்லாம் கொஞ்சம் கம்மியாகும். இது வந்து மற்றபடி இந்த பெருசாக மாற்றங்கள் இருக்காது. ஆரோசியெலாம் அப்படியே தான் இருக்கும், அதில் எந்த மாற்றமும் இருக்காது பெரும்பாலும். ஏன்னா அது வந்து சேம் அதே தான் இருக்கும். அதேமாதிரி ப்ராஃபிட்டு மற்ற எல்லாமே அப்படியே இருக்கும். பட் இந்த மாதிரி விஷயங்கள் மாறும். அதேமாதிரி ஸ்பிட்டில் பார்த்தீங்கன்னா ஃபேஸ் வேல்யூ மாறும். இங்கே நேற்று பார்த்தீங்கன்னா 10 ரூபா இருந்துச்சு ஃபேஸ் வேல்யூ, இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 5 ரூபாயாக மாறிட்டு. ஸோ ஃபேஸ் வேல்யூ ஸ்பிட்டை பொறுத்த வரைக்கும் ஃபேஸ் வேல்யூ மாறும். இதே போனஸாக இருந்தால் ஃபேஸ் வேல்யூ கூட மாறாது. ஒன்லி இந்த EPS அந்த புக் வேல்யூ இன்ட்ரெஸ்டிக் வேல்யூ இதெல்லாம் மாறும், மற்றபடி வேறு எதுவும் மாறாது. ஸோ இப்படி சில இது மாற தான் செய்யும். ஸோ ப்ரைஸ் அட்ஜஸ்ட்மெண்ட்டுங்க நடக்கும். நேற்று 780 ரூபாய்க்கு க்ளோஸ் ஆச்சு. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா
கிட்டத்தட்ட 200 கிட்ட வந்துட்டு. ஸோ இது இப்படி தான் இருக்கும். ஸோ ப்ரைஸ் அட்ஜஸ்ட்மெண்ட்டுங்க நடக்கும். ஸோ இது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நம்புறேன். அந்த நண்பருக்காண்டி எக்ஸாம்பிளோட சொல்லுங்கிறதுக்காண்டி தான் 2 நாள் வெயிட் பண்ணி சொல்லியிருக்கேன். ஸோ இது உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் நம்புறேன். இதே போல் மீண்டும் வர நல்ல காணொளியில் உங்களை சந்திக்கிறேன். இப்படிக்கு உங்களில் ஒருவன். நன்றி, வணக்கம்.